ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். பௌர்ணமி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி இல்லையா, அதனால நான் சத்யநாராயண பூஜை பண்ண வீட்டிலையே நானே செஞ்சுக்கிட்டேன். அதோட பதிவு தான் இந்த பதிவு. சத்யநாராயண பூஜை எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். என்னோட பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த சத்யநாராயண பூஜை எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூஜைக்கு ஏற்ற காலங்கள் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்துலையும் வரும் இல்லையா, பௌர்ணமி அன்னைக்கு நாம சாயந்தர நேரம் அந்த சந்திரோதய காலத்துல ஸ்ரீ சத்யநாராயண விரதம் அனுஷ்டிப்பது ரொம்ப உசிதம். அதனால இந்த பூஜையை பௌர்ணமியில நாம கண்டிப்பா செய்யலாம். அப்படி பௌர்ணமி அன்னைக்கு செய்ய முடியாதவங்க அமாவாசை அன்னைக்கும் செய்யலாம். அஷ்டமி, துவாதசி, ஞாயிறு, திங்கள், வெள்ளி, இந்த மாதிரி டைம்ல சங்கராந்தி, தீபாவளி, புரட்டாசி மாதம் சனிக்கிழமை, எல்லா சனிக்கிழமையிலையும் நீங்க இந்த பூஜையை நீங்க பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும். சத்யநாராயண பூஜை இந்த காலங்கள்ல எல்லாத்துலயும் நீங்க செஞ்சுக்கலாம். இந்த பூஜைக்குரிய வழிமுறைகள் என்ன அப்படின்னா, இதை நீங்க ஸ்தலத்திலோ இப்போ கோயில்ல இந்த மாதிரி சத்யநாராயண பூஜை நடத்துவாங்க. உங்களால முடிஞ்சா அங்க போய் கலந்துக்கோங்க. அதுல ஒரு அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க. அதை கட்டிட்டோம் அப்படின்னா 300 மேக்சிமம் 500க்குள்ள இருக்கும். அதை பே பண்ணிட்டு நாம அந்த பூஜையில கலந்துக்கலாம். அதே சமயம் நீங்க இல்ல எங்க ஊர்ல கோயிலெல்லாம் பண்றது இல்ல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க வீட்லயே தாராளமா பண்ணலாம். அதுக்கு முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா, சத்யநாராயணரோட போட்டோ கண்டிப்பா இருக்கணும் நம்ம கிட்ட. அவரோட போட்டோ வச்சுதான் நாம அந்த பூஜையவே நாம பண்ணணும். அப்புறம் கலசம் வச்சு, கலசமும் கண்டிப்பா வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாமே வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நம்மளோட வேண்டுதல் எல்லாம் பெருசு இல்லையா, அதனால இதோட சத்யநாராயணோட பூஜையோட வேலைகள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு பெருசு மாதிரிதான் தெரியும். ஆனா நீங்க ஒரு வாட்டி 2 வாட்டி செஞ்சுட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும், நமக்கே தெரியாது. ஒரு தடவை நீங்க செஞ்சு பழகிட்டீங்க, செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்களே செய்வீங்க. இந்த கலசம் வச்சுக்கோங்க. வாழை கண்ணு கிடைச்சது அப்படின்னா அது வாங்கிக்கோங்க, இல்லாட்டி பரவாயில்ல. மெயினா துளசி வச்சுக்கோங்க. சத்யநாராயணருக்கு துளசி சாத்துங்க, துளசியால அர்ச்சனை பண்ணுங்க, அதுவும் ரொம்ப நல்லது. அப்புறம் நெய் தீபமோ ஏதாச்சும் நல்லெண்ணெயோ அது மாதிரி தீபம் ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குலதெய்வம், கண்டிப்பா குலதெய்வத்தை நீங்க வேண்டணும். அது விநாயகரை நம்ம ஃபர்ஸ்ட் விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா குலதெய்வத்தை வணங்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நவகிரகங்களுக்கு நாம கண்டிப்பா வேண்டணும். அப்போ அந்த நவ தானியத்தை வச்சு நாம அந்த நவகிரகங்களுக்கு அவங்களோட மந்திரம் அது தெரிஞ்சா ஏதாவது உச்சாடனம் பண்ணி நாம செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரசாதம், நெய்வேத்தியம் ஏதாச்சும் வைக்கணும். நம்ம வீட்டுல கேசரி செஞ்சு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 5 வகை பழங்கள் வைக்கலாம். இன்னைக்கு நான் 5 வகை பழங்கள் தான் வச்சிருக்கேன். நீங்க வீட்டுல உங்களுக்கும் செய்ய முடியாது, எனக்கு இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா புரோகிதர் வச்சு கூட நீங்க செய்யலாம். புரோகிதரும் வீட்டுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதுவும் கொஞ்சம் பெரிய ப்ரொசீஜரா தான் இருக்கும். நீங்க இந்த சத்யநாராயண புக்கு இந்த விரத புக்கு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது மாதிரி இந்த புக்கு விற்பாங்க. நீங்க கோயில்ல இருக்கிற கடைகள்ல அங்க போய் வாங்கினீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும், வாங்கிக்கலாம். இந்த புக்கை பார்த்து செஞ்சாலே நமக்கு கண்டிப்பா அந்த பூஜை எப்படி செய்யறதுங்கிறது ஒரு ஐடியா கிடைச்சிரும். கண்டிப்பா நல்லபடியா செய்யலாம். இதுல முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சத்யநாராயண பூஜையில அவருக்கு கதை ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, அவருக்கு பூஜைக்கு வேண்டிய பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவரோட படம் வைக்கணும், கலசம் வைக்கணும், மஞ்சள் பிள்ளையார் வைக்கணும், மாவில அந்த கலசத்துல வைக்கணும், அந்த கலசத்துக்கு அலங்காரம் பண்ணிக்கணும், மேல ஒரு வஸ்திரம் சாத்திக்கணும், குத்துவிளக்கு ஏத்தி வச்சுக்கணும்.
நெய்யோ அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபமேற்றி வச்சுக்கலாம், பூவெல்லாம் வச்சுக்கலாம். நாராயணருக்கு வந்து தீபாராதனைக்கு தீபாராதனை வச்சுக்கோங்க, உத்தரணியில் தண்ணி வச்சுக்கோங்க, அட்சதை எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் உதிரிப்பூ இருந்தால் உதிரிப்பூ எடுத்துக்கோங்க. நாராயணருக்கு வந்து நாம அர்ச்சனை பண்ணணும், அதனால அதுக்கு தனியாக துளசி வச்சுக்கிறோம் நாம. அப்புறம் வந்து சாம்பிராணி, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதெல்லாம் கலந்த ஒரு தீர்த்தம் வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நவதானியமும் நம்ம வச்சுட்டோம். இதெல்லாம் தான் நமக்கு முக்கியமான பொருட்கள். கலசம் வந்து எப்படி வைக்கிறதுனா, உங்களுக்கு வந்து கலசம் வைக்கிறதுக்கு செம்பு பாத்திரம், அப்படி இல்லைன்னா பித்தளை, இல்லைன்னா வெள்ளி, சில்வர் இருக்கு இல்லையா, அதுல வந்து வச்சுக்கலாம். கண்டிப்பா எவர் சில்வர்ல வைக்கவே கூடாது. அதுல அந்த கலசத்துக்குள்ள என்ன போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குங்குமப்பூ கிடைச்சா குங்குமப்பூ போடுங்க, பச்சை கற்பூரம், ஏலக்காய், பன்னீர், தண்ணி, சுத்தமான தண்ணி, இதை நிரப்பி மாவில கொத்தை வந்து வச்சு அதுக்கு மேல மஞ்சள் பூசிய தேங்காவை வச்சு நம்ம வந்து நாராயணருக்கு நாமம் போடுவோம்ல, திருநாமம், அது போட முடிஞ்சா போடுங்க. போட்டு அதுக்கு மேல வஸ்திரம் சாத்தி நம்ம வந்து பூ வச்சுக்கலாம். இவ்வளவுதான். அதுக்கு இது என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த கலசத்தை ரெடி பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கீழே வந்து ஒரு வாழலையோ இல்லைன்னா தட்டோ வச்சுக்கோங்க. அதுல வந்து பச்சரிசி நிரப்பிக்கோங்க. எனக்கு வந்து இன்னைக்கு தட்டுல தான் நான் வச்சுக்கிட்டேன். அதில் வந்து பச்சரிசி நிரப்பிட்டு நாம் வந்து ஷட்கோணம் இருக்குது இல்லையா, நம்ம ஷட்கோணம் கோலம் போடுவோம் இல்லையா, முக்கோணம் மாதிரி ஸ்டார் போட்டு அந்த கோலத்தை வந்து நீங்கள் அதில் வந்து வரையணும். அந்த பச்சரிசி மேலே, அந்த தட்டில் பச்சரிசி நிரப்பி அதுக்கு மேலே அந்த கோலத்தை நீங்கள் வரையணும். வரைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் சென்டரில் வந்து ஓம் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கலசத்தை ரெடி பண்ணி அதுக்கு மேலே வந்து நீங்க தயார் பண்ண கலசத்தை வந்து அந்த அரிசி மேல வந்து வைக்கணும். இவ்வளவுதான். இப்போ வந்து நமக்கு கலசம் எல்லாமே ரெடி ஆயிருச்சு. சத்யநாராயணம் படத்தை எப்படி வைக்கணும் அப்படின்னா, படத்துக்கு வஸ்திரம் இருந்தா நம்ம வஸ்திரம் ஏதாச்சும் சாத்திக்கலாம். அதுக்கு வந்து துளசி மாலை, கண்டிப்பா நாராயணருக்கு வந்து துளசி மாலை சாத்தணும். ஒரு அட்லீஸ்ட் உங்ககிட்ட கொஞ்சம் இருந்துச்சுனாலும் ஒரு துளசி இதழாச்சும் வைங்க எம்பெருமானுக்கு. அப்புறம் சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சு கலசத்துக்கு பக்கத்துல வந்து நாம சத்யநாராயணரோட போட்டோவை வச்சுக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட யந்திரம் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க நாராயணரோட பாதத்துல வந்து அந்த சத்யநாராயணரோட யந்திரத்தை வைங்க. அதுக்கும் சந்தன, குங்குமம், பூ பொட்டெல்லாம் வச்சு அதையும் நீங்க வந்து வச்சுக்கலாம். அதுக்கு பக்கத்துலதான் நம்ம நவதானியங்கள் எல்லாமே வச்சுக்கணும். இப்படிதான் நாம வந்து சத்யநாராயண பூஜை வந்து பண்ணணும். இதுதான் அதோட ப்ரொசீஜர். நான் இப்படிதான் செஞ்சுட்டு வர்றேன். நீங்க வந்து உங்களுக்கு இது ஈஸியா இருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் கண்டிப்பா இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல பலன் வந்து கிடைக்கும். என்ன வேண்டுதல்னாலும் கிடைக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து சத்யநாராயணர் கிட்ட ஒரு பூஜையில போய் நீங்க கலந்துட்டு வேண்டிக்கோங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இது வந்து சரியாகணும். நீங்க என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அதை வேண்டிட்டு, இதுல முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, அடுத்து வந்து அந்த வேண்டுதல் நிறைவேறிய திருப்பி நான் உங்களுக்கு சத்யநாராயண பூஜை பண்றேன் அப்படின்னு வந்து நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும். அதே போல உங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த சத்யநாராயண பூஜையை நீங்க பண்ணணும், பண்ணியே தீரணும். ஒண்ணு கோயில்ல போய் பண்ணுங்க, எப்படின்னாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க எம்பெருமானுக்கு நீங்க அந்த பூஜை பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லென்த்தாக போனதுனால நான் வந்து பூஜை பண்ணுற வீடியோ வந்து அடுத்த பதிவில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் பூஜை வீடியோ, ஆன்மீக பதிவு எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.